Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. சிவா, நான் எங்க ஃபோன் பண்ணல. நான் டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். உன் ஃபோன் லைன் தான்டா கிடைக்கல. ஐயோ, நாங்க ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருந்தோம்மா. அதனால தான் கால் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். மா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அபி தேடி வந்த சிலை கிடைச்சிச்சுமா. நாங்க நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிச்சுமா. நாங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கி தப்பிச்சு வந்தோம்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. நான் எல்லாத்தையுமே நேரில் வந்து சொல்றேன். மா, ஒரு சிலை கிடைச்சிருச்சுமா. இதே மாதிரி அடுத்த 6 சிலையும் சீக்கிரம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு கவலையே இல்லைம்மா. நேரா டும் 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 தான். அபி கூட தான் இருக்கா, பேசுறீங்களா? சிவா, நான் அபிகிட்ட அப்புறமா பேசுறேன். நான் உனக்கு ஒரு சேட் நியூஸ் சொல்லணும். சேட் நியூஸா? என்னம்மா? டேய், ஓ மாமா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, நடராஜ மாமா. அவர் எப்படிமா மறக்க முடியும்? அவரு இறந்துட்டாருடா. ஓ மை காட், எப்போமா? போன வாரம் அவரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நம்மள பார்க்கதான் அவரும் நம்ம கௌரியும் சென்னைக்கு வந்திருக்காங்க. நம்மள தேடிட்டு வர சமயத்துலதான் ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டாருடா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க, எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு எவ்வளவு கனவு வச்சிருந்தீங்க. இப்படி நடந்துச்சுமா. சிவா, கௌரி இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கா. நான் அவகிட்ட போனை கொடுக்கறேன், நீ பேசு. சிவா கிட்ட பேசுமா. மாமா. ஹே கௌரி. மாமா. கௌரி, நீ எப்படி இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? இப்பதான் அம்மா சொன்னாங்க. I am deeply saddened, Gauri. Really, I don't have any words to describe how sad I am. கௌரி, நீ இன்னும் வருத்தப்படாத. நானும் அம்மாவும் உனக்காகவே இருக்கோம். உன்னை நல்லா பார்த்துக்குவோம். நான் சீக்கிரமா வந்துடுறேன். வந்து நேரில் பேசலாம். சரிங்க மாமா, சீக்கிரமா வாங்க மாமா. நான் உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் உங்களுக்காக காத்திருப்பேன் மாமா. சரி, நீ போன் அம்மா கிட்ட கொடு. தரேன் மாமா. மாமா, நான் இருக்கேன், கவலைப்படாதேங்கறாரு. சீக்கிரமா வந்துருவேங்கறாரு. சிவா. ஹலோ சிவா. சிவா, இருமா, சிக்னல் கிடைக்கல. ஹலோ சிவா. ஐயோ மாமா. சிவா, லைன்ல தானே இருக்க? மா, பாவமா கௌரி. அவளுக்கு ஒரே ஆதரவா இருந்தது அவங்க அப்பா மட்டும்தான். அவரும் போயிட்டாருன்னா பாவம் அவன் என்ன பண்ணுவான்? அவன் நம்ம வீட்டிலே இருக்கட்டுமா. அவளை பத்திரமா பார்த்துக்கோ. அவளுக்கு என்ன வேணுமோ அதை நாம செய்வோம். நான் அபியை கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு உடனே வந்துடுறோமா. சிலையை கண்டுபிடிச்சு கொடுக்கற வரைக்கும் அவ கூட இருந்த அது போதாதா? ஊருக்கு நீயும் போணுமா? நீ உடனே கிளம்பி இங்க வாடா. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? சிலையை பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது எவ்வளவு பெரிய இவன் தெரியுமா? ஊரே அபியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். அபிதான் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுவான். அதெல்லாம் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நீயும் கௌரியும் கிளம்பி கன்னிகாபுரம் வாங்கல. சிவா, நாங்க இப்ப துக்கத்துல இருக்கோம். அங்கெல்லாம் நாங்க வரக்கூடாது. நீ கூட அங்கெல்லாம் போக வேண்டாம். போன வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பி வா. இல்லம்மா, சிலையை பிரதிஷ்டை பண்ணி முடிஞ்ச உடனே நான் சீக்கிரமா வந்துடுறேன். இத பாரு, உன்னை அபி கூட சிலை தேடுறதுக்கு மட்டும்தான் அனுப்புனேன். எல்லா விஷயமும் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்க. அதுபடி நடந்துக்கணும், சரியா? கண்டிப்பா அது அப்படிதாம்மா. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி, நான் போனை வச்சிடுறேன். பாய்மா.
கௌரி, அத்தை, என் மாமா என்ன சொன்னார் அத்தை? வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி வரேன்னு சொன்னான். கௌரிய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னான். இத்தனை வருஷம் கழிச்சு மாமா கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா குரல் நல்லா இருக்கு, ரொம்ப அன்பா பேசுறாரு. சரி, வாமா சாப்பிடலாம். சௌமியா, இதையும் இந்த தட்டுல அடிக்கிடுமா? அத்தை, எத்தனை தட்டை ரெடி பண்ணணும் அத்தை? எத்தனை தட்டு வேணாலும் ரெடி பண்ணலாம் சௌமியா. கடைசியில எண்ணிக்கை ஒத்த படையில இருக்கணும். அத மட்டும் நீ பாத்துக்க. சரிங்க அத்தை. சரியா? அடடே ஜெயசிமா, வீட்டு விசேஷத்துக்குலாம் நீ இப்படி கிளம்பி வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் இல்லாமையாமா? இனிமே நான் இல்லாம இந்த வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்காது. சரிடா, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். உலகத்துல எத்தனை விதமான பாசம் இருந்தாலும் அக்கா தங்கச்சிக்கு இடையே இருக்கிற பாசமே வேற. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்காவை நீ பார்க்க போற, சந்தோஷம் தானே? ஆமாங்க, எனக்கும் எங்க அக்காவுக்கும் இடையில இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுக்கு உங்க அம்மா மாதிரி எனக்கு எங்க அக்கா. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்த முகம் அவ முகம்தான். எங்க அக்கா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. அவதான் என் உயிர், அவதான் என் உலகம். அவதான் எப்பவும் என் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குவா. ரொம்ப நாள் நான் எங்க அக்காவை அவதான் எங்க அம்மான்னு நினைச்சு வளர்ந்தேன். ஒவ்வொரு குடும்பத்திலயும் அம்மாவை ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. நம்ம குடும்பத்துலதான் அக்கான்னு கூப்பிடுறோம் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ எனக்கு அக்கா மட்டும்தான். அம்மாவை போல என்ன பாத்துக்கிறான்ற விஷயமே எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இருந்த அக்காவை பார்க்க போறேன்னா சந்தோஷமா இருக்காதா? கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கு. எங்க எல்லாருக்குமே உங்க அக்காவை பார்க்க போறதுல சந்தோஷம்தான். அப்பா, நம்பூதிரி ஃபோன் பண்றாருப்பா. ஓ, உன் நம்பருக்கு கூப்பிட்டாரா? ஸ்பீக்கர்ல போடுற, என்ன சொல்றாருன்னு கேட்போம். நம்பூதிரி சொல்லுங்க. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா நம்பூதிரிய மறந்துடுவீங்களோ? அப்பப்ப ஃபோன் பண்ணி பேச வேண்டாமா? ஊர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்ற மாதிரி எதுவும் நடக்கலீங்களே நம்பூதிரி? சொல்ற மாதிரி ஒன்னும் நடக்கலையே. என்ன கிருஷ்ணா சொல்ற? அந்த அபிராமி சாமுண்டி சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வராலாம். இன்னைக்கு அதை பிரதிஷ்டை பண்றாங்களா? இந்த விஷயமெல்லாம் சாதாரண விஷயமா? இதை என்கிட்ட சொல்ல வேண்டாமா? அது அப்பா உங்ககிட்ட எடுத்து சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கிருஷ்ணா, நீ உன் உயிர் உனக்கு முக்கியமா இல்ல உங்க அப்பாவுக்கு முக்கியமா? உன் உயிர் உங்க அப்பாவை விட உனக்கு முக்கியம் இல்லையா? சௌமியாவுக்கு முக்கியம் இல்லையா? நீங்க 2 பேரும் தானே முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். நம்பூதிரி, நான் அந்த மாதிரி கோணத்துல எதுவும் யோசிக்கல. நீங்க பண்ண தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது தெரியுமா? உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு இருந்த முக்கியமான வாய்ப்பை நீங்க தவற விட தெரிஞ்சீங்க. கிருஷ்ணா, போன கூட. சாமி, என்ன முக்கியமான விஷயம்? நீங்க அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே அதை செய்யறேன். இன்னைக்கு அந்த சிலை கோவிலுக்கு வந்த உடனே அந்த அபிராமி அதை பிரதிஷ்டை பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா சாமி, அந்த அபிராமி தான் பிரதிஷ்டை பண்ண போறா. அந்த அபிராமி சிலையை பிரதிஷ்டை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா சௌமியாவை பிரதிஷ்டை பண்ண வைங்க. சாமி, அந்த சிலை
அந்த பொண்ணு அபிராமி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சிலை. அத பிரதிஷ்டை பண்ற உரிமைய நாம எப்படி கேட்க முடியும் சாமி? ஜமீன்தார்னி அம்மா, அபிராமிக்கு என்ன புண்ணியம் கிடைக்கணுமோ அது அந்த சிலையை தேடி கண்டுபிடிச்ச காரணத்தினாலேயே கிடைச்சிருக்கும். பிரதிஷ்டை பண்றதுனால விசேஷமா ஒன்னும் கிடைச்சிட போறதில்ல. ஆனா அதையே சௌமியா பிரதிஷ்டை பண்ணா அவ மாங்கல்யம் பலப்படும். சாமுண்டி சிலையை பிரதிஷ்டை பண்ணின உன்னோட கணவனை மரணம் நெருங்காது. மரணம் மட்டுமில்ல, நோய், பிணி, சங்கடம், கஷ்டம், துயரம் எதுவும் நெருங்காது. சப்த கன்னிகள் சிலையில ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ண பொண்ணு அடுத்த 6 சிலைகள் பிரதிஷ்டையாகிற வரைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்கிறது ஒரு வேத ரகசியம். அந்த ரகசியத்தை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதனால எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த சிலையை சௌமியா கையால பிரதிஷ்டை பண்ண வைங்க. நீங்க சொல்றது நல்ல விஷயம்தான், சரியாதான் இருக்கும். ஆனா அது எப்படி நாங்க கேக்குறது? நம்பூதிரி நம்ம பையன் உயிரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு சந்தோஷப்படாம அதை நிறைவேற்றுறதுக்கான வழியை என்னன்னு யோசிக்காம ஏதோ பேசிட்டு இருக்கிற உனக்கு நம்பூதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருந்தா உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்ச உடனே எங்களுக்கு போன் பண்ணி பேசுவீங்க. நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நிச்சயமா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன், நீங்க கவலையப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் ஜமீன்தாரியா. சீக்கிரமா அந்த விஷயத்தை முடிச்சிட்டு தகவல் சொல்லுங்க. அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்போம். இப்ப நான் போனை வச்சிடுறேன். இந்த வாய்ப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு தவற விட்டுறாதீங்க. அப்புறம் கிருஷ்ண உயிரை காப்பாற்றவே முடியாது. கிருஷ்ணா, ஜெயசிமா, நம்ம நம்பூதிரி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சரின்னு படுது. நிச்சயமா கிருஷ்ண உயிரை காப்பாத்தணும், அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்களை எப்படி நம்ப வைக்கிறது? அப்பா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுடா. அபிராமி தான் சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்னு முடிவு பண்றது யாரு? நம்ம மடாதிபதி தானே. நம்ம எல்லாரும் போய் ஒரு காலில் விழுவோம். ஒருவேளை இதை ஆட்சேபிக்கிறதுக்கு சௌமியோட அப்பா தான் ஆட்சேபிப்பார்னா அவர் காலையே விழுவோம். எப்படியாச்சும் ஒரு மனசை மாத்துவோம்பா. ஐயோ, அவ்வளோலாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன, நான் பிரதிஷ்டை பண்ணணும் அவ்வளவுதானே? நான் பிரதிஷ்டை பண்ணினா கிருஷ்ணா உயிருக்கு இருக்கிற ஆபத்து போயிடும்னா, எங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எங்க அக்கா எனக்காக விட்டு கொடுத்துருவா. அதுல அவளுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. அவ அத சந்தோஷமா செய்வா. அவ எனக்கு அக்கா இல்ல, அவ என் அம்மா. அவ நிச்சயமா எனக்காக விட்டு கொடுத்துருவா. அந்த விஷயத்தை நீங்க குழப்பிக்காதீங்க, நான் பேசிக்கிறேன். உண்மையிலேயே இதுல பிரச்சனை இருக்காதுல்ல? நீ அப்படி இருக்கும்னா சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. யார் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனை நான் சரி பண்றேன். இது என் அண்ணன் கிருஷ்ணனோட உயிர் பிரச்சனை. கிருஷ்ணா என் கழுத்துல தாலி கட்டின புருஷன். உங்களுக்கு அவர் உயிர் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ எனக்கும் முக்கியம். நான் கண்டிப்பா எங்க அக்கா கிட்ட பேசி பிரதிஷ்டை பண்ற உரிமைய நான் கேட்டு வாங்கிடுவேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். கிருஷ்ணா, இனி உனக்கு ஒரு ஆபத்து இல்லை. கிருஷ்ணா, நீ பத்திரமா இருப்ப. கடவுள் உன் விஷயத்துல கண்ணை திறந்துட்டாரு. இன்னைக்கு அந்த சிலை பிரதிஷ்டம் பண்ற வேலை மட்டும் நடக்க போதில்ல சௌமியா. உங்க அக்கா தங்கச்சி பந்தத்துல பாம்பு வெடிக்க என்ன நடக்க போகுதுன்னு வந்து பாரு. இன்னைக்கு தான் என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு அபி.
பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இப்போ தான் என்னால் எதுவும் தெளிவாக யோசிக்க முடியுது. போன 10 நாள் எவ்வளோ டென்ஷனோடு இருந்தேன் தெரியுமா? ஏதோ பேய் கனவுலேருந்து கண்ணு முழிச்ச மாதிரி இருக்கு. நான் அதை பேய் கனவுலாம் சொல்ல மாட்டேன் சிவா. நிறைய விஷயம் பயங்கரமா இருந்துச்சு. உன்னை கத்தியால குத்துன அன்னைக்கெல்லாம் நான் பயந்து நடுங்கி போயிட்டேன். ஆனாலும் நடந்ததெல்லாம் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸா தான் மனசுல இருக்கு. எத்தனை விதமான முகங்கள், எத்தனை விதமான மனிதர்கள், ருத்ரம்மா மாதிரியான ஒருத்தவங்கள நம்ம வாழ்க்கையில இனிமே பாத்திர முடியுமா என்ன? இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்ததுக்காக நான் நம்ம சாமுண்டிக்கு தான் நன்றி சொல்வேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கு. ஏய் அபிராமி, வாடி வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா, எனக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் நினைச்சுதானே சிலையோட வர. அந்த சிலைய பிரதிஷ்டை பண்றதுக்குள்ள உனக்கு நான் முடிவு கட்டுறேன்டி. என்ன மீறி ஒரு ஈ காக்கா கூட இந்த எல்லையை தாண்டிட முடியாது. நீ என்ன தாண்டி போயிடுவியா? வாடி, உனக்கு விருந்து வைக்கிறேன். வா வாடி. என்னாச்சு சிவா? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? நம்ம கன்னிகாபுரம் எல்லைக்கு வந்தோம். அதனால என்ன? நீங்க போங்க. என்ன பி, பரணி சித்தர் சொன்னது மறந்துட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வரோம் சாமி. அபிராமி, நீங்க இந்த சாமுண்டி சிலையோட அவ்வளவு சுலபமா நீங்க கன்னிகாபுரத்துக்கு போயிட முடியாது. உங்கள் ஆங்காரத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு அங்க கங்கம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. கங்கம்மா ஒரு தீய சக்தியா இருந்தா தெய்வ சக்தியை பயன்படுத்தி அவளை அழிச்சிடலாம். ஆனா அவ ஒரு நல்ல சக்தி. களங்கமில்லாத பக்தி வாழ்க்கையை வாழ்ந்தவர். தெய்வங்களை நோக்கி யாரும் அனுஷ்டிக்க முடியாத விரதங்களெல்லாம் இருந்தவர். தெய்வங்கள் சரியான சமயத்தில் அவளுக்கு உதவி செய்யாததுனால இப்போ தெய்வத்து மேலேயே கோபமா இருக்கு. அவளை அழிக்க முடியாது. அவகிட்ட இருந்து பாதுகாத்துக்கு மட்டும்தான் முடியும். அவளை கட்டுப்படுத்தி தான் வைக்க முடியும். கங்கம்மா மன சாந்தி ஆகி அவளே அமைதியானாதான் உண்டு. அப்புறம் எப்படி சாமி ஊருக்குள்ள இந்த சிலையை கொண்டு போக முடியும்? என்னுடைய தவத்தினாலும் மந்திரத்தினாலும் ஒரு சக்தி உருவாக்கப்பட்ட தகடு இது. கன்னிகாபுரம் ஊர் எல்லைக்கு போனதும் இந்த தகடை வெளியெடுத்து வச்சுக்கோங்க. அன்ற கங்கம்மாவால் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நீங்க போகலாம். பரணி சித்தர் தகடு கொடுத்தாருல்ல, இலையை கடுக்கும் போது அது கையில எடுத்து வச்சுக்க சொன்னாரு. மறந்தே போயிட்டேன் சிவா.